தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பெய்த பலத்த மழையால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். கூடுதல் தகவல் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினத்தில் அதிகப்படியான மழை பதிவாகி இருந்தது. சுமார் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழையானது பதிவாகி இருந்தது. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் அந்த பகுதிகளிலும் அதிகமான மழையானது பதிவாகி இருந்தது. தாமிரபரணி ஆற்றிலும் நெல்லை தாமிரபரணி ஆற்றிலும் அதிகமான தண்ணீர் வருவதால் சிறுவைகுண்டம் அணைக்கட்டிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தூத்துக்குடியில பெரிய குளமாக சொல்லக்கூடிய கோரம்பள்ளம் குளத்துல அதிகமான தண்ணீர் தற்போது கொண்டு இருக்கிறது. சுமார் 1000 முதல் 1300 கன அடி வரை தண்ணீரானது குளத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, மணியாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோரம்பள்ளம் குளத்திற்கு இந்த தண்ணீரானது தற்போது வந்து கொண்டிருக்கிறது. சுமார் 4 அடி உயரத்திற்கு குளத்தில் தற்போது தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. 24 மதகுகள் கொண்ட இந்த குளத்துல ஒரு மதகு மட்டும் திறந்து அந்த மதகுல சுமார் 300 முதல் 600 கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீரானது கோரம்பள்ளம் குளத்திலிருந்து நீர் மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு கடலுக்கு செல்லக்கூடிய வடிகால் பகுதியில முறையாக தூர்வாரப்படாததாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மடை தண்ணீர் பாயக்கூடிய மடைப்பகுதி தாழ்வாக இருப்பதாலும் அது மூழ்கி அதன் மேலாக செல்லக்கூடிய தண்ணீர் குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய குளையன்கரிசல், அத்திமரப்பட்டி, காலாங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள 500 ஏக்கருக்கும் மேலான வாழை மரங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இதனால விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தண்ணீர் இப்படியே தேங்கி இருந்தால் இந்த வாழையானது பழுத்து இதற்கு மேல் வளராது, குலைதல்வதற்கும் சிரமப்படும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் இருக்கிறார்கள். எனவே வருங்காலங்களில் மாவட்ட நிர்வாகம் தரப்புல பொதுப்பணித்துறை இணைந்து இந்த கோரம்பள்ளம் குளத்திற்கு வரக்கூடிய கால்வாயும் வெளியே செல்லக்கூடிய கால்வாயும் முழுமையாக தூர்வாரப்பட்டால் இந்த பகுதியில் பயிரிடக்கூடிய விவசாயிகள் செழிப்பாக இருக்கும் என்பது அவரோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் தற்போது நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய நீரானது சுமார் 15,000 கன அடி தண்ணீர் தற்போது வந்து கொண்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது இன்று மாலை 6 மணிக்குள் சிறுவைகுண்டம் அணைப்பகுதிக்கு வரும் என கூறப்படுகிறது. தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் காலையிலிருந்து மேகமூட்டத்துடனே காணப்பட்டாலும் தற்போது மிதமான மழையானது துவங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.